வணக்கம். இன்றைக்கி மகனுக்கு ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே, ஓட்டப்பந்தயம், இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. நேற்று ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து இதை பற்றி தான் ஒரே பேச்சு. நாளைக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது, நான் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும், நான் ஓட்டப்பந்தயத்தில் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தான். காலையிலையும் அதே மாதிரி தான் அதோட பேச்சு வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நான் நிறையா சாப்பிட மாட்டேம்மா, நான் நிறையா சாப்பிட்டு போனேன்னா என்னால் ஓட முடியாது. நைட்டு ஃபுல்லாக இதை பற்றியே அவன் யோசிச்சுட்டே இருப்பான் போல். நிச்சயம் அவன் வந்து சரியாக தூங்கலை. ஸோ நான் நல்லா வேற தூங்கலை, எனக்கு ரொம்ப டயர்டாக வேற இருக்குது, நான் எப்படி ஓடுவேன்னு எனக்கு தெரியலம்மா, நான் எல்லா ஈவெண்ட்லேயும் கலந்துக்கணும், கண்டிப்பாக நான் வந்து பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தான். அவங்க அக்காவும் அவனுக்கு நிறையா வந்து அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு. அப்புறம் கடைசியில் வந்து நான் ஸ்கூல் போகும்போது அவன்கிட்ட சொன்ன விஷயம் வந்து ஒன்று தான். உன்னோட மனசிட்ட வந்து நீ ஸ்ட்ராங்காக சொல்லு, நான் கண்டிப்பாக நல்லா ஓடுவேன், இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட்டில் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன், கண்டிப்பாக வந்து நான் பரிசு வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீ உன் மனசிட்ட வந்து நீ ஸ்ட்ராங்காக சொல்லு. ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா அவன் சொன்ன மாதிரி தான், நிறையா சாப்பிட்டு போனால் என்னால் ஓட முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனாக இருக்கும். இல்லை சரியாக தூங்கலை, நான் டயர்டாக இருக்கேன், என்னால் ஓட முடியாது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் நிற்க வைக்கும் போது நம்ம பக்கத்தில் நம்மளை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க நின்றாங்கன்னு வைங்களேன், அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பயம் வந்து வந்துடும். நம்மளை அறியாமே என்ன நினைப்போன்னா, ஆஹா கண்டிப்பாக நம்ம ஓட முடியாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நமக்குள்ளே வச்சிட்டு இருந்தோம்னா நம்ம நல்லா தான் இருப்போம். நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசை நம்ம சரியான முறையில் செயல்படுத்தாமல் இருக்கும் போது கண்டிப்பாக எந்த ஒரு பந்தயமாக இருக்கட்டும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அதனால் நான் சொன்னது, உன்னோட மனசிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லு, கண்டிப்பாக நான் நல்லா ஓடுவேன், இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாத்துலேயும் என்னால் பரிசு வாங்க முடியும்னு. இதே போல் தான் நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா தினம் தினம் நம்மளோட வாழ்க்கையான ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். அதில் ஒவ்வொரு நாள் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாள் சுமாரான நாளாக இருக்கும், ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமான நாளாக இருக்கும். பட் இது எல்லாத்தையும் கடந்து ஓடுறதுக்கான ஓட்டப்பந்தயம் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்குது. ஏன்னா எப்பயுமே எனக்கு இன்றைக்கி சந்தோஷமான நாள், இல்லை எனக்கு எப்பயுமே சுமாரான நாள், இல்லை எனக்கு எப்பயுமே வருத்தமான நாள்னு வந்து ஒருத்தங்க சொல்லவே முடியாது. எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வாழ்க்கையோட லட்சியங்களுக்காக நம்ம ஓட்டப்பந்தயத்தில், வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ நான் சொன்ன மாதிரி சந்தோஷத்தை விட்டுருங்க. ஏன்னா சந்தோஷத்தை எப்பயுமே சரி ரொம்ப கொண்டாடுவோம், ஆவுன்னு குதிப்போம், செலிப்ரேட் பண்ணுவோம், அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே வேணாம். பட் ஒரு கவலையாக இருக்கட்டும், ஒரு மனசு கஷ்டமாக இருக்கட்டும், எவ்வளவோ விஷயங்களை கடந்து தான் வந்து நம்ம ஒரு நாளையே வந்து நம்ம கடக்க வேண்டியது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த விமர்சனங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுலேயும் சித்தரிக்கப்பட்ட விமர்சனங்கள். இப்போ உதாரணம் சொல்லணுன்னா, ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்து அவங்களோட உழைப்பில் நல்லா முன்னேறாங்கன்னு வைங்களேன், அதை மனதார பாராட்டுறவங்க பேர் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் மனசார பாராட்டுறவங்க இருப்பாங்க. இல்லைன்னா அதை பார்த்து பொறாமைப்படுறது, அந்த பொறாமை வந்து அதிகமாகும் போது தான் இந்த விமர்சனம், சித்தரிக்கப்பட்ட விமர்சனம், இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே நடந்திருக்கும். எல்லாமே நம்ம அதை கடந்து தான் வருவோம். சிம்பிளாக சொல்லுவாங்க, உங்களை பற்றி அவங்க எப்படி சொன்னாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி யாராவது ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி இப்படி சொன்னாங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் என்ன ஆகும்னா, நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கோம், நம்ம நினச்ச மாதிரியே போயிட்டுருக்கோம், ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சில்லு வந்து ஏற்படுத்துகிற பிரச்சனைகள்னால என்ன ஆகும்னா நிறையா பேருக்கு
அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற தடங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா ஒன்று நின்று போயிடுது, இல்லைன்னா மாறி போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நோக்கி வரும்போது அதை எப்படி எடுத்துக்கணும், அடுத்து நம்மளோட லைஃப்பை வந்து எப்படி செயல்படுத்தணும்னு. இப்போ எனக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கும். என்னை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லை என்னோடய வீட்டை சார்ந்தவங்களை பற்றி என்கிட்டயே தப்பாக பேசுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்கள்ட்ட போய் பதிலுக்கு நம்ம வந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? கிடையாதுல்ல. ஏன்னா அவங்க சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு கேட்டால் அவங்க சைட்லேருந்து பதில் வருமா? கண்டிப்பாக வராது. எப்படி சொல்ல முடியும்? இதுவே நம்மள்கிட்ட வந்து உங்களை வந்து உங்க இப்படி சொன்னாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி இப்படி சொன்னாங்கன்னு யாராவது சொல்லும் போது நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேசி பாருங்களேன். ஆமாம், அன்னைக்கு கூட உங்கள் பொண்ணை பற்றி என்கிட்ட எப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் மாமாவை பற்றி சொன்னாங்கன்னா இருக்கவே இருக்காதே. அப்போல்லாம் சான்ஸே கிடையாதே. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாச்சே. அப்போ வடிவேலு காமெடி மாதிரி அவங்கவுங்களுக்கு வந்தால் அது ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டு தான். இது இல்லாத வாழ்க்கையே மனிதரோட வாழ்க்கையே கிடையாது. ஸோ சந்தோஷங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கடந்து போகிறது தான் வந்து சாதாரணமாக கடந்து போகிறது தான் வந்து ஒரு உண்மையான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். அதனால் நம்ம அவங்களுக்கு போய் சரிசமமாக நின்று நீ வந்து எப்படி இப்படி பேசலாம், அவங்க சொன்னாங்க நீ வந்து எப்படி சொல்லலான்னு சொல்லி நம்மளை இந்த மாதிரி மனசை வந்து அவங்க காயப்படுத்துகிறதே எதுக்கு? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். நம்மளோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இதுதான் வந்து மிகப்பெரிய ரீசனாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நிறையா பேர் வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து காதுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து அதில் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுறாங்க. ஸோ அதுலேருந்து மீள முடியாமல் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு சரி இப்படிலாம் பேசுகிறாங்களே யோசிச்சு பாருங்கள். செலிப்ரிட்டிஸ் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நாளாவது நம்மளும் அந்த மாதிரி ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்கெல்லாம் இந்த விமர்சனங்களுக்கு செவி சாய்ச்சு கவலைப்பட்டாங்கன்னா ஒரு நாளையில் ஒரு நிமிஷம் கூட அவங்களால நிம்மதியாக வாழவே முடியாது. இதானே உண்மை. ஏன்னா அவங்கவுங்களுக்கான ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் நமக்கு ஒரு வீடியோவில் வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு பேப்பரில் வர நியூஸாக இருக்கட்டும், அது அப்படியே வந்து ஒரு ஆப்போசிட்டான நியூஸாக தான் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தால் அது முடியுமா? முடியாது. ஸோ ஒவ்வொருத்தர் கேட்டகிரி அவங்க வந்து செலிப்ரிட்டி. ஸோ நம்மளை வரைக்கும் ஒவ்வொருத்தர் கேட்டகிரிக்குமே டே டு லைஃப்பில் இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால இவங்க என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்கங்கிறத தாண்டி சந்தோஷம் நீங்கள் என்ன படணும்னா நம்மளையும் அவங்க ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் வந்து நான் தினம் நம்மளை பற்றி நமக்கு பின்னாடி இருந்து பேசுகிறவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கெல்லாம் காலைல எந்திரிச்சோம்னா 24 மணி நேரம் பத்தாத அளவுக்கு ஒரு பிஸியான டைட் ஷெட்யூலாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளை பற்றி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்மளையும் அவங்க மைண்டுக்குள்ளே எப்போ அவங்க ஏற்றுவாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வளர்ச்சி பிடிக்காத போது தான். அதனால் இந்த மாதிரி ஒரு சில்லு வண்டுகளுக்கெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு வைங்களேன். இப்போ அந்த ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்குவோம். இப்போ ஓடும் போது எனக்கு வந்து சின்ன கல் கிடக்குன்னு வைங்க. இப்போ எப்படியும் இருக்கும், ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது கல் கிடந்துச்சு அதனால என்னால் ஓட முடியல, மேடாக இருந்துச்சு பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து ஓரமாக போட்டுட்டு மேடை சரி பண்ணிவிட்டு பள்ளத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினீங்கன்னா என்றைக்கு போய் நீங்கள் சேருவீங்க? புரியுதுல்ல? சேம் அப்படியே இப்போ லைஃபோடு அதை சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். நம்மளோட லைஃபான தினசரி ஓட்டப்பந்தயத்தில் எத்தனையோ கற்கள் நம்ம மேலே வீசப்படலாம். மேடு ஒரு நாள் நல்லா இருக்கலாம், பள்ளம் ஒரு நாள் சோகமாக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் சிறப்பான முறையில் கடக்கணுமே ஒழிய
எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு தான் என்னோடய லைஃப்பை வாழுவேன் அப்படின்னா அது நிச்சயம் நடக்காது. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் அது போக்கில் வந்து போகட்டும்னு சொல்லி விட்டுறணும். அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது, இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறது, அப்படிலாம் பண்ணுறதுங்கிறது டோட்டலி வேஸ்ட். ஸோ லைஃபுங்கிற ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும்னா நிச்சயம் அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் அதை எப்படி நீங்கள் சரியான முறையில் கையாளுறீங்க பொறுத்து தான் இருக்குது. அதனால் சரியான முறையில் உங்கள் மனதை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பந்தயத்துலேயும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நன்றி.